கருப்பு அப்படின்னு சொன்னாலே சார் ஒரே வார்த்தையில நெருப்புன்னு சொல்லிடலாம். பிறக்கும் பொழுதே சிவபெருமானுடைய அவதாரமாக பிறந்தவர். இந்த பேரை சொல்லும் போதே உடம்பு ஒரு சிலிர்ப்பு வந்துடும். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி சன்னிதானத்தில் தவறான பொய் சத்தியத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்கள் கை வந்து போயிடும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாக்கு நரம்புகள் இழுத்து விடும். இவர் வந்துட்டார்னு சொன்னாலே அந்த இடத்துல துர்தேவதைகள் இருக்காது. இப்ப பில்லி சூனியம் ஏவல் சொல்றாங்க. அந்த பக்கத்துல போய் அந்த கருப்பு சன்னிதானத்திலிருந்து ஒரு விபூதி வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த துர்தேவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். கருப்பண்ண சுவாமி என்பவர் கரிய நிற தோற்றம் கொண்டவர். அதுல பாத்தீங்கன்னா வேட்டக்கருப்பு, மாடக்கருப்பு, ஒண்டிக்கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, மலையாள கருப்பு, ஆகாச கருப்பு. இப்ப ராமர்னு எடுத்துக்கிட்டா ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை சொல்லுவோம். முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டா வீரபாகு தேவருடைய வழிபாட்டை நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஐயப்பனுடைய வழிபாட்டில் அவருக்கு பிரதான தளபதியாக விளங்கக்கூடியவர் மிகப்பெரிய 18ஆம் படி கருப்பு என்று. கருப்பண்ண சுவாமியினுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களை சனி பகவான் தொடவே மாட்டார். அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தேங்காய் முடியில நெய் விட்டு 5 முகம் போட்டு தீபம் ஏற்றி வந்தாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நவக்கிரக துன்பங்களும் அவர்களை அந்த வாரம் ஃபுல்லா அணுகவே அணுகாது. உயிர் போகக்கூடிய ஸ்டேஜ் வந்தா கூட. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பல 100 வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஒரு கடவுள் ஒரு பேர் கருப்புசாமி. பட் கருப்புன்ற ஒரு படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட கோவிலுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமா போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊர் எல்லையிலயும் ஒரு காவல் தெய்வமா அவர் வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்காரு, வெவ்வேறு அவதாரங்கள்ல இருக்காரு. உண்மையிலே இந்த கருப்புசாமின்றவர் யாரு, அவரோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்ன, எத்தனை அவதாரங்கள் இருக்கு, இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். கருப்பு அப்படின்னு சொன்னாலே சார் ஒரே வார்த்தையில நெருப்புன்னு சொல்லிடலாம். ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி தீப்பொறிக்கு நிகரானது. ஒரு தீப்பொறி அப்படிங்கிறது எதையும் சாதிக்கத்தக்கது. அதாவது ஒரு மிகப்பெரிய காட்டையும் அழிக்கும், ஒரு தீபத்தையும் ஏற்றும். அதுபோல கருப்பசுவாமி என்ற வழிபாடு நாட்டார் காலம் தொட்டு, அதாவது பழந்தமிழ் வழிபாட்டிலிருந்தே இந்த மரபு தொடங்குது. சரி, புராண ரீதியாக அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணங்கள் உண்டா அப்படின்னா இந்த கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அதாவது செவிவழி செய்தியாகவே கேட்டு பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள், நாட்டுப்புற பாடல்கள், இதெல்லாம் அப்படியே வழி வழியாக வந்தது. அந்த அடிப்படையில் சொல்லும்போது ராமாயணத்தில் ஒரு பதிவு சொல்கிறாங்க. இது வால்மீகி ராமாயணத்திலேயோ கம்பராமாயணத்திலேயோ இது இருந்ததா அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராமபிரான் பட்டாபிஷேகம் ஆகுது. அதற்கு பிறகு சீதை மீண்டும் அவள் வனத்திற்கு அனுப்பப்படுகிறாள். அப்படி ஒரு சூழல் வரும்போது வால்மீகி ஆசிரமத்தில் சீதை தங்கி இருக்கும் பொழுது லவன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது. அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு, அங்கே அந்த வனாந்திரம் அப்படிங்கிறதுனால சுனையில் திருப்பி தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டிய சூழல்லாம் இருக்கும். பழங்கள் பூக்கள் எல்லாம் போய் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க எளிமையான ஒரு வாழ்க்கை. வால்மீகி மகரிஷிக்கு ஒரு மகளை போல் அந்த வாழ்க்கையை, ஒரு துறவு வாழ்க்கையை தான் அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தண்ணி எடுத்துட்டு போகும்போது இந்த லவன்கிற குழந்தை விளையாட போகுது. அப்போ வால்மீகி மகரிஷியும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் தியானம் கலைந்து பார்க்கும்போது அந்த குழந்தை இல்லை. ஒருவேளை சீதை கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்தவர்கள்லாம் எதையும் சாதிக்கத்தக்கவர்களா இருந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டார் சார், தன்னுடைய தர்பை புல்லை எடுத்து லவனை போன்ற ஒரு குழந்தையை உருவாக்கி விடுகிறார். அப்போ சீதை வராங்க. எங்கேயோ மானோட விளையாடிட்டு இருந்த அந்த லவன் வரான். இந்த குழந்தையும், அதாவது வால்மீகியால் கொண்டு வரப்பட்ட தர்பையால் உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளையும் வரான். 2 பேரையும் பார்த்தோன்னா சீதைக்கு ஒரே குழப்பம் வந்துடுது. யார் என்னுடைய உண்மையான குழந்தை அப்படின்னு கேட்கும்போது வால்மீகி சொல்றாரு, இல்லம்மா, நீ என்னை பார்த்துக்க சொன்னேன், நான் தியானத்தில் இருந்தேம்மா. அப்போ நீ கேட்டால் அந்த குழந்தை பார்க்க முடியல அப்படின்னோட நீ என்னத்தானே கேட்ப. அதனால நான் ராமச்சந்திரமூர்த்தியோட நாமத்தை பயன்படுத்தி ஒரு தர்பை புல்ல உன் குழந்தையாக மாற்றினேனம்மா அப்படின்னோட, இந்த 2 குழந்தை எது என்னுடைய குழந்தைன்னு கேட்கும்போது அவர் செய்வதறியாமல் திகச்சு நிற்கிறார். ஏன்னா 2 பேரும் அச்சசலாக இருக்காங்க. அப்போ தான் சீத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு கோடு கிழித்து அந்த கோட்டை தாண்டி வாங்க, என்னுடைய குழந்தையா இருந்தால் கருகாமல் வந்துட முடியும் அப்படின்னு லவன், அதாவது சீதையினுடைய வயிற்றில் பிறந்த குழந்தை அப்படியே வரதாகவும், இவரால் உருவாக்கப்பட்ட தர்பை புல்லால் உருவாக்கப்பட்ட குழந்தை அந்த ஒரு கோட்டை தாண்டும் பொழுது கருகி வருவதாகும். அதாவது கரிய நிறத்தோடு வெளிப்பட்டு வருது. அப்போ நீ என்னுடைய குழந்தை இல்லையா அப்படின்னப்போ இவங்க சொல்றாங்களா, நீ என்னுடைய குழந்தை தான்ப்பா, என்னுடைய குழந்தையினுடைய திருக்கோலத்தோட நீ இருக்கிறதுனால நீ என்னுடைய மைந்தன் தான் அப்படின்னு சொல்லி அம்மா தன்னுடைய பிள்ளைய ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுதான் பிற்காலத்தில் கருப்பன் என்றும் கருப்பண்ண சாமி என்றும். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கருப்பண்ண சாமிக்கு நாமம் தான் போடுவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம்.
அதனால அது வந்து ராமபிரானுடைய ஒரு குழந்தையாக கர்ண பரம்பரை செய்தி நாட்டுப்புற பாடல்களில் ஒரு வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப சீதையினுடைய மகனாக வந்த பிறந்த நீயே, கருப்பாக வந்த நீயே, கருப்பண்ண சாமியேன்னு ஒரு நாட்டுப்புற பாடல் மூலமாக அந்த கருப்பண்ண சுவாமியினுடைய அவதாரத்தை நாம் இங்கே ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். இது ஒரு விதமா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததா சொல்லும் பொழுது இந்த கருப்பண்ண சுவாமி வந்து எதற்கு முக்கியமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது, மாடன், முண்டன், முனியன், பாவாடை ராவுத்தன், லாட சந்நியாசி, இப்படி எத்தனையோ வீரனார், மதுரை வீரன், காத்தவராயன், எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருக்கு. அது அந்த கருப்பண்ண சுவாமியை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார்னு பார்க்கும் பொழுது, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய உடனடி தீர்வுக்கு தெய்வமாக, பேசக்கூடிய தெய்வமாக இந்த கருப்பண்ண சாமி விளங்குகிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்கும் பொழுது அந்த கருப்பண்ண சாமிகிட்ட சொல்லிட்டு தான் வருவார். நீதிக்கான கடவுள், நீதிக்கான கடவுள், சத்தியத்திற்கான கடவுள், உண்மைக்கான கடவுள். நீங்க அதை வந்து கேட்டிருக்கலாம். நீங்க மற்ற தெய்வத்தை விட கருப்பண்ண சாமிகிட்ட வந்து ஒரு சத்தியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் உண்மையான தத்துவம், அதாவது வந்து உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் கருப்பண்ண சுவாமியினிடத்தில் நீங்கள் கொண்டு வரவே முடியாது. அப்படி வந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்பது ஒரு வழக்கமாகவே இருக்கிறது. இப்படித்தான் படிப்படியாக கருப்பண்ண சுவாமி என்பவர் தமிழ்நாட்டிற்குள் ஒரு காவல் தெய்வமாக, எல்லை தெய்வமாக வணங்கப்பட்டார் அப்படிங்கிறது பொதுவான அதாவது ஒரு நாட்டுப்புற பாடல்கள் அடிப்படையில், ஒரு கர்ண பரம்பரை செய்தி அடிப்படையில் ஒரு சொலவடையா அதில் இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கருப்பண்ண சாமிக்கும் முனீஸ்வரருக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கேட்டீங்க சார். அதாவது கருப்பண்ண சுவாமி என்பவர் கரிய நிற தோற்றம் கொண்டவர். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சொல்லுவாங்க. வேட்டக்கருப்பு, மாடக்கருப்பு, ஒண்டிக்கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, மலையாள கருப்பு, ஆகாச கருப்புன்னு பல வகைகள். இந்த முனீஸ்வரன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் இல்லைன்னா ஒரு இல்லத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு நாட்டில் சில நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று நினைத்து அது நிறைவேறாமல் இருக்கக்கூடிய தருணத்தில் தன்னை மாய்த்து கொண்டவர்கள். அவர்கள் என்ன நிலைமைக்கு போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பனைமர தோற்றத்தில் முனி என்ற தெய்வமாக வணங்கப்படுகிறார்கள். அவங்க எப்படின்னா, அவங்களுடைய பிறந்ததிலிருந்து அந்த காலம் வரைக்கும் எந்த தவறுகளையும் செய்யாதவங்களா இருப்பாங்க. ஒரு தவறு நடந்ததுன்னா தட்டி கேட்டவங்களா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, அரசர்கள் காலத்தில் நடுகல்னு நடுறாங்க இல்லைங்களா, அந்த நடுகல் அப்படிங்கிறது ஒரு ஊரை காப்பாற்றுவதற்காக தன்னை அழித்து கொண்டு அந்த நாட்டை, நாட்டு மக்களை, தன்னுடைய அரசனை காப்பாற்றியவர்கள். அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நடுகல் நடும் பொழுது ஒரு பனைமரத்தையும் வைப்பார்கள். அந்த பனைமரம் தான் முனீஸ்வரனாக கருதப்பட்டது. அதனால அந்த முனீஸ்வர வழிபாடு என்பது ஒரு தளபதி, ஒரு வாயில் காவலன், ஒரு தேசத்தை காத்தவன், ஒரு சேனாதிபதி, இப்படியாக இருந்தவர்கள் தான் உழவு தொழில் செய்து, அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா தலையாரின்னு சொல்லுவாங்க, கிராமத்தை காக்கக்கூடிய காவல்காரராக இருப்பாங்க. அப்படி இருந்து எதிர்பாராத ஒரு சூழலில் வேறு ஒருவரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்தவரை முனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. கருப்பண்ண சுவாமி யாருன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் பொழுதே சிவபெருமானுடைய அவதாரமாக பிறந்தவர். அப்போ அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல் தெய்வங்கள்லேயே எந்த விதமான துர்தேவதைகளையும் விரட்டக்கூடியவர். அதாவது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் துர்தேவதைகளுடைய ஆட்டங்கள், இப்போ வந்து பில்லி, சூனியம், ஏவல் சொல்றாங்க, அந்த பக்கத்துல போய் அந்த கருப்பு சன்னிதானத்திலேருந்து ஒரு விபூதி வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த துர்தேவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இன்னைக்கு இந்த விஷ்ணு மாயா வழிபாடெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க மலையாளத்துல ரொம்ப பிரபல்யமான வழிபாடு. அவர்களுக்கெல்லாம் கூட ஒரு காவல் தெய்வமாகவே விளங்குகிறார். இவர் வந்துட்டாருன்னு சொன்னாலே அந்த இடத்துல துர்தேவதைகள் இருக்காது அப்படிங்கிற ஒரு நடைமுறை. பட் முனீஸ்வரன் சொல்லக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு உண்டான அந்த வட்டம் எப்படிப்பட்டதுன்னா, அதுலயே 2 பிரிவா சொல்றாங்க. முனி வந்து பாண்டி முனி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 8 இடத்துல இருப்பாங்க. அந்த 8 இடத்துல அந்த இடத்தை காப்பவர்களாக மட்டும் அவர்கள் இருப்பார்கள். அந்த எல்லையை காப்பவர்களாக மட்டும் இருப்பார்கள். கருப்பண்ண சாமி என்பது எல்லை தாண்டி, தேசம் தாண்டி காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வமாக, நாட்டார் தெய்வங்களில் முதன்மை தெய்வமாகவே போற்றப்படுகிறது. முனீஸ்வரன், முண்டன், முனியன், காத்தவராயன், இப்படிப்பட்ட சுடலை மாட சுவாமி, இவர்களை எல்லாம் விட அதிக அளவு பலம் பொருந்தியவராக, இவர்களுக்கு ஒரு தலைவரை போல் செயல்படுபவர் தான் கருப்பண்ண சுவாமி என்று பேசப்படுகிறது. ஓகே சார், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவரை வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா வட மாநிலங்களையும் கொண்டாடிட்டு இருக்காங்க, ஈவன் வெளிநாட்டிலேயும் கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மை. ஸோ இதனால அதாவது கருப்பண்ண, இப்போ நான் முதலே கூட சொன்னேன் சார் உங்களுக்கு, இந்த கருப்பண்ண சுவாமியை வந்து குலதெய்வமாக நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி வருதுன்னா, இந்த கருப்பண்ண சாமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக சொல்லும் பொழுது
ஐயப்பனுடைய வழிபாட்டிலிருந்து துவங்குகிறது. இப்ப ராமர்னு எடுத்துக்கிட்டா ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை சொல்லுவோம், முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டா வீரபாகு தேவருடைய வழிபாட்டை நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டில் அவருக்கு பிரதான தளபதியாக விளங்கக்கூடியவர் இந்த மிகப்பெரிய 18ஆம் படி கருப்பு என்று சொல்லக்கூடிய கருப்பண்ண சுவாமி. அப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம ஐயப்பன் வேற ஐயனார் வேற கிடையாது. நீங்க அவங்க உலகத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், ஐரோப்பாவில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், அவருடைய குலதெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஐயனார்னு சொல்லுவாங்க. அந்த ஐயனாருக்கு மிகப்பெரிய முதல்நிலை காவல் தெய்வம் தான் இந்த கருப்பண்ண சுவாமி. இவர் புறப்பட்டு வராருனால இவர் தான் முதல்ல போவார். இவர் போயிட்டு வந்து செய்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய ஐயனார் கிளம்புவார். இன்னைக்கும் அந்த நடைமுறைகள் இருக்குது. அப்ப ஐயனாருக்கு வந்து ஐயனாரை வந்து ஒருத்தர் குலதெய்வமா வச்சிருக்காங்கன்னா அந்த ஐயனாருக்கே காவல் ஊழியம் புரியக்கூடிய கருப்பண்ண சுவாமி தலைமைத்துவ தெய்வமாகவும் விளங்குகிறார். அப்போ என்னைக்குமே ஒரு ராமரை வழிபாடு பண்ணா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணாம நம்ம போக முடியாது. அப்ப ஆஞ்சநேயரை கும்பிட்டு அதுக்குள்ளேயே ராமர் வந்துருவார். இப்போ உங்களுக்கு உதாரணமா வந்து ஒரு ஐயனார் குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் அங்க கருப்பண்ண சாமி வந்து முக்கியமான ஒரு தெய்வமாக ஒரு காவல் தெய்வமா இருக்கு அப்படின்னு சொன்னால் அவரையுமே ஒருவேளை அந்த ஐயனார் வந்து சில சமயங்கள் தியானங்கள்ல இருக்கும் பொழுது அந்த பணியையும் கருப்பண்ண சுவாமி எடுத்து செய்வதாக இருப்பதனால் இருவரையுமே குலதெய்வமாக கடல் கடந்து, தேசம் கடந்து, மொழி கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து கூட அவர்கள் வழிபாடு பண்றாங்க. இன்னொரு நீங்க நுட்பமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த கருப்பண்ண சுவாமிக்கு தான் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெருங்குடி மக்களை நான் வந்து சந்திச்சிருக்கேன் நிறைய பேர். அவங்க சொல்லுவாங்க, நீங்க இங்க எனக்கு நாகப்பட்டினத்து தெரிஞ்சு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஜோசியம் பார்ப்பாங்க, ஜாதகம்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த சோழியெல்லாம் பார்த்து கூட சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் பொழுது நீங்க எல்லா வழிபாடும் பண்ணுங்க, கடைசியா கருப்புக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு வந்துருங்க, வழித்துணை கருப்பா வருவாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நாம் எடுத்துக்கொண்ட பணியை திறம்பட முடிப்பதற்கு, தடைகளை உடைத்து நொறுக்குவதற்கு கருப்பண்ண சுவாமி ஒரு பக்கபலமா இருப்பாரு. நாம செய்யக்கூடிய செயலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நாம் நல்ல வழியில போகும் பொழுது துணையா வருவார். அதற்கு இடையூறுகளாக யார் வந்தாலும் அவரை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் அந்த எம்பெருமானுக்கு உண்டு. அதனால தான் அவர் இஸ்லாமிய பெண்மணியாக இருந்தாலும் கருப்பை வழிபாடு பண்ணிட்டு போங்க, கருப்பண்ண சாமியை கும்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். இன்றும் ஐயா ஐயப்பன் ஆலயத்திற்கு கிளம்பக்கூடியவர்கள் தலையில இருமுடி கட்டி புறப்படுவாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா வாசல்ல ஒரு தேங்காய் அடிப்பீங்க, பார்த்திருக்கீங்களா? அங்க போகும்போது ஒரு தேங்காய் அடிப்பாங்க. என்ன அர்த்தம்னா இருமுடி கட்டிட்டு வெளியில வரும்பொழுது அந்த இடத்துல தேங்காய் வீட்டு வாசல் அடிச்சிட்டாங்கன்னா கருப்பண்ண சாமி அங்க காவல் இருக்கிறதாக ஐதீகம். அந்த தேங்காய் அடிச்சாச்சுன்னா அந்த இடத்துல கருப்பு வந்துடுறாரு. உடனே நீங்க கேட்கலாம், கருப்பண்ண சாமி ஒத்தர் தானே, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு ஒரு கருப்பண்ணன் என்பதை போலே எம்பெருமானுக்கு அவருடைய சக்தி இவருக்குள்ள உண்டு. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஐயப்பனுடைய நாமம் ஒலிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் கருப்பணனுடைய சக்தி அங்கு நிறைந்து பெருகிவிடும். இதுதான் பொதுவான விஷயமாக சொல்லப்பட்டது. அதனாலதான் ஐயப்பனுக்கு கருப்பனுக்கு நிச்சயமா. ஏன்னா இதை பத்தி கூட ஒரு நாட்டார் வழிபாட்டை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், பந்தள ராஜாவுடைய வளர்ப்பு பிள்ளையா வராரு. அந்த அம்மாவுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தோடனே எங்க அந்த இடத்துல இவர் வந்துட போறாருன்னு மந்திரி பேச்சை கேட்டு இந்த அம்மா புலிப்பால் வேணும்னு அனுப்பினோன்னு இவர் போய் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணிட்டு நேரா வந்து அப்பா நான் இன்னார்னு சொல்லிட்டு புலி மேல ஏறி வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு அம்பு விட்டு அந்த 18 படியை கட்டி நான் உட்கார வைன்னு போறாரு. அந்த பந்தள தேசத்தில் இது வந்து முக்கியமா யாரும் இதுவரைக்கும் சொல்லாத விஷயம். அந்த பந்தள தேசத்தில் ஐயப்பனுடைய அவதாரத்தை முழுவதுமாக அறிந்த ஒருவர், அவர்தான் பந்தள ராஜாவுக்கு சேனாதிபதியாக விளங்கியவர் என்றும் கருப்பராயன் என்ற பெயரில் அவர் விளங்கியதாகவும் ஐயப்பன் மீது மிகப்பெரிய பக்தியும் ஈடுபாடும் அன்பும் பாசமும் கொண்டவராகவும் விளங்கினார். அப்போ ஐயப்பன் முடி கட்டிட்டு போறார், மகிழ்ச்சி சம்ஹாரத்துக்காக புலிப்பால் கொண்டு வரேன்னு வெளியில போறாரு. அவருக்கு துணையா கருப்பராயன் வெளியில வரும்பொழுது, கருப்பா நீ இங்கேயே இரு, எங்க அப்பாவையும் அம்மாவையும் இந்த தேசத்தையும் நான் வர வரைக்கும் நீ பாதுகாருன்னு சொல்லி கட்டளை போட்டு போறார். அதனாலதான் கருப்பராயன் பந்தள தேசத்திலேயே நின்று விடுகிறார். இவர் எல்லாம் முடியுது, மகிழ்ச்சி சம்ஹாரத்தை முடிச்சுட்டு புலிப்பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பா நான் என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு, நான் போய் உட்கார போறேன் சபரிமலையிலன்னு சொல்லும் பொழுது அந்த கருப்பராயன் ஐயப்பன்ட்டு ஒரு வரம் கேட்கிறார். இதுவரைக்கும் உங்க வாக்கு கிணங்க பந்தள தேசத்துக்கு நான் காவக்காரனா இருந்தேன், நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் காவல் புரிவேன். அதனால என் கோரிக்கையை நீங்கள் ஏற்று எனக்கு ஒரு வரம் கொடுத்து அந்த 18 படிக்கு காவலாக நான் நிற்பதற்கு நீங்கள் வரம் தர வேண்டும் அந்த கருப்பராயன் கேட்கிறார். அப்படியே ஆகட்டும்னு சுவாமி சொல்றாரு. இன்னைக்கும் அந்த 18ஆம் படி நீங்க ஏறும் பொழுது 18ஆம் படிக்கு அருகாமையிலே கருப்பசாமியை ஓங்கிய வீச்சறிவாளோடு நீங்கள் காணலாம். அந்த பேரை சொல்லும் போதே உடம்பு ஒரு சிலிர்ப்பு வந்துடும். ஏன்னா அவர் பேசுற இடத்துல வந்துடுவார். அப்போ எதுக்கு சொல்றாரு சார், இன்னைக்கு நீங்க இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்.
ஐயப்பமார்களை பார்த்துருப்பீங்க, என்ன ஆடை அணிகிறாங்க? கருப்பு வேட்டி, வேட்டி. கருப்பு துண்டு. ஆமா. இப்போ நிறையா பேர் வந்து எங்கேயோ இப்போ சென்னையிலேயே நான் பார்க்குறேன், பேப்பர் போடுறாங்க, சிலிண்டர் போடக்கூடியவங்க, வாட்டர் கேன்லாம் கொண்டு இப்படியெல்லாம் பார்க்குறீங்க. அதில் ஒரு தோளில் வந்து ஒரு கருப்பு துண்டு போட்டிருப்பாங்க. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயப்ப சாமி. அப்போ இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்கிறேன். கருப்பண்ண சுவாமியினுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களை சனி பகவான் தொடவே மாட்டார். இது ஒரு முக்கியமான விஷயம். ஜாதகத்தில் பகவான், அதாவது வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் 5ஆம் இடம்னு சொல்றது பூர்வ புண்ணியஸ்தானம். ஒரு ஜோதிடனா இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அப்ப 5ஆம் இடத்துல சனி இருந்தால், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால், லக்னத்தில் சனி இருந்தால், அவங்க எந்த ராசிக்காரங்களா இருக்கலாம், யாராவனாலும் இருக்கலாம், அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு கருப்பண்ண சுவாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு சனிக்கிழமையில ஒரு தேங்காய் முடியில நெய் விட்டு 5 முகம் போட்டு தீபம் ஏற்றி வந்தாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நவக்கிரக துன்பங்களும் அவர்களை அந்த வாரம் ஃபுல்லா அணுகவே அணுகாது. உயிர் போகக்கூடிய ஸ்டேஜ் வந்தா கூட ஏதாவது ஒரு செருப்பு காணா போகும், கையில இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் காணா போகும், அப்படி எடுத்துருவார் கருப்பண்ண சுவாமி. அப்படியே கண்ணும் கருத்துமா கண்ணை எமக்காக்குறது மாதிரி காக்கக்கூடிய ஒரே தெய்வம் கருப்பண்ண சுவாமி தான். அதனால தான் இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க முதலே கூட சொன்னீங்க, நீதிக்கான தெய்வம். நான் கண்ணால பார்த்திருக்கேன். கள்ளழக பெருமாள் அந்த திரு ஆலயத்தில் வாசலிலேயே 2 கதவுகள் மூடப்பட்டிருக்கும். ஆடி 18 அன்னைக்கு தான் அந்த கதவே திறப்பாங்க. 18ஆம் பெருக்குன்னு சொல்றோமே, அன்னைக்கு தான் அந்த கதவை திறப்பாங்க. அந்த இடத்தில் யாரானும் தவறேனும், அதாவது வந்து தப்பான ஒரு வழக்கில் கொண்டு வந்து நிறுத்தி, வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும், நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கும். ஆனால் பிராது கொடுத்தவங்க, அதாவது வழக்கு தொடுத்தவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னுடைய சொத்தை வந்து யார் வந்து இப்படி பண்ணாங்களோ அவங்க மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன், அவங்க வந்து வேணும்னு என்னுடைய சொத்தை அபகரிச்சிட்டாங்க, நீதிமன்றமும் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கு, என்னுடைய பணமெல்லாம் செலவழிது, இதுக்கு ஒரே தீர்வு கருப்பு தான் சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவரை அந்த கருப்பண்ண சாமியினுடைய சன்னதிக்கு அழைச்சிட்டு வந்து சூடம் ஏற்றி, கருப்பண்ண சாமியின் மீது ஆணையாக நான் சொன்னது செய்தது எல்லாம் உண்மைன்னு சத்தியத்தை அடிச்சு அந்த சொல்றாங்க பார்த்தீங்களா, கற்பூரம் ஏற்றி அந்த விஷயம் நடந்ததே அங்கதான். அந்த கற்பூரம் ஏற்றி சத்தியம் அடிக்கிற விஷயம் எங்க நடக்குதுன்னா அந்த மையப்புள்ளியில் தான் அந்த கள்ளழக பெருமானுடைய காவல் தேவதையாக வீட்டிருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி தான். ஏன் அதுக்கு அப்படி ஒரு காரணம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இது வித்தியாசமா இருக்கும். இது முதல்ல பார்த்தீங்கன்னா, ஐயா, கள்ளழக பெருமாள் ரொம்ப அழகானவர், சுந்தர ராஜன் அப்படின்னு பேரு. சுந்தரம்னாலே அழகு, ராஜன்னா அரசன், அழகின் அரசனாக விளங்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளை பார்க்கறதுக்காக கேரளாவிலிருந்து ஒரு அரசர் வரார். பெருமாள் அழகை பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்காரு, இந்த பெருமாளுடைய சக்தியை நாம் கொண்டு போயிட வேண்டும், மந்திர ரீதியாக கொண்டு போய், அதனாலதான் இந்த இடம் அவ்வளவு பசுமையா இருக்கு, நம்ம தேசமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நாட்டை காப்பாற்றணும், நாட்டு மக்கள் நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 18 தந்திரிகர்களை கூப்பிடுகிறான். மிகப்பெரிய மாந்திரிகர்கள், எதையும் சாதிக்கத்தக்கவர்கள். அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லி, உங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்துல பாதியை கொடுத்துடுறேன், ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோரை கள்ளழக பெருமாளை மந்திர ரீதியாக நீங்கள் கவர்ந்து வர வேண்டும்னு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான். அந்த 18 பேரும் சாதாரணமாக உள்ள வராங்க, பெருமாளை பார்க்குறாங்க. ராஜா சொன்னது உண்மைதான், இந்த பெருமாள் நம்ம ஊரில் இருந்தாருன்னா தேசமே செழிக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த 18 பேரும் ஒரு நுட்பமான வழியை கையாளுகிறார்கள். அந்த நுட்பமான வழியை கையாண்டு 10 நாட்கள் அந்த கோவிலையே உட்கார்ந்து யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அஞ்சனம்னு சொல்லக்கூடிய ஒரு மை, பாதாள அஞ்சனம்னு சொல்லுவாங்க, அந்த அஞ்சனத்தை நம்முடைய புருவத்துல தடவிக்கிட்டோம்னு சொன்னால், உரிய முறைப்படி மந்திரங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி தடவிக்கிட்டோம்னா யார் கண்ணுக்குமே நம்ம தெரிய மாட்டோம், நாம சொல்றது கேட்காது, பேசுறது உள்ளாது, ஆனா மற்றவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட கடுமையான ஒரு மந்திர தந்திரத்தை பயன்படுத்தி 18வது நாள் அந்த பெருமாளை தூக்கிறதுக்கு வழி பண்ணிட்டாங்க. இதை சர்வ வல்லபனாக விளங்கக்கூடிய சர்வேஸ்வரனான பெருமாள் உணர்ந்து கொண்டு அந்த அர்ச்சகருடைய கனவுல தோன்றி, என்ன வந்து தூக்கிறதுக்காக அவங்க எல்லாம் வந்திருக்காங்கப்பா, அவங்க வந்து கண்ணில் அஞ்சனம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது, கர்ப்ப கிரகத்துல தான் அந்த 18 பேரும் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, வெண்பொங்கல்ல மிளகை நிறையா போடுங்க, அதே மாதிரி அந்த இடத்துல சாம்பிராணி புகை அப்படியே எல்லாரும் தும்மக்கூடிய அளவுக்கு கடுமையான சாம்பிராணி புகையை போட்டு அதுல வந்து குங்குலியம், இன்னும் சொல்ல போனா வெண்கடுகு இதெல்லாம் போட்டு வெடிக்க விடுங்க. அப்படி வெடிக்க விட்டோன்னா அந்த புகை, அங்க இருந்த அந்த ஒரு வெப்பம், அந்த வெண்பொங்கல்ல இருந்த அந்த மிளகனுடைய காரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்தில் பரவ ஆரம்பித்தவுடன் கண்களில் அவர்கள் தீட்டி இருந்த அஞ்சனம் அப்படியே கலைய ஆரம்பிக்குது. அந்த அஞ்சனம் கலைய அவர்களுடைய உடம்பு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அரசர் முதற்கொண்டு எல்லாம் போய் அந்த 18 பேரையும் சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடிச்சு, இப்படி ஒரு காரியம் பண்றீங்களா, நியாயமானோன்னு, மன்னிக்கணும்,
எங்களுடைய குட்டு வெளிப்பட்டு போச்சு, இன்னும் 2 நாள் இருந்தால் அந்த பெருமாளை நாங்கள் மந்திர ரீதியாக தூக்கியிருப்போம். ம். இதற்கு மேல் இந்த தவறை இந்த நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் தோல்வி அடைஞ்சிடும். ஏன்னா தவறான நோக்கத்தோட நாங்கள் வந்தோம். 2வது விஷயம், இந்த பெருமாளை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்கேயே சமாதி ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த 18 பேருமே 17 பேர் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா பெருமாள் விட்டு வரமாட்டேங்கிறாரு, மற்றவங்களாம் அங்கேயே சமாதி ஆறேன்னு சொன்னப்ப அத்துணை பேருமே யோக நிஷ்டையில் அமர்ந்து கடுமையாக ஜபத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த ஜபத்தில் அவருடைய ஆன்மா அந்த இடத்திலேயே நகர்ந்தது. அதனால தான் 18 படிகளாக அவர்கள் எழுந்தருளி விட்டார்கள். அவர்தான் அந்த 18ஆம் படி கருப்பண்ணசாமியாக 18 பேரும் உருவானதாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. அப்போ அந்த 18 பேரும் அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பாக ஒரு காரியம் செய்தார்கள். 18 சூடம் வச்சு, இந்த சூடம் சாட்சியாக, தீபம் சாட்சியாக, இனி இந்த கோவிலை திருடத்தானே நாங்கள் வந்தோம், கொள்ளையடிக்கத்தானே வந்தோம், இனி எங்கள் காலம் உள்ளவரை, கலியுகம் முடியும் வரை இந்த எம்பெருமானுக்கு காவல் புரிவது சத்தியம் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்க சூடம் ஏற்றி சத்தியம் பண்றாங்க. அதனால் தான் இன்றும் அந்த கள்ளழக பெருமாளுக்கு காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கருப்பண்ணசுவாமி சன்னிதானத்தில் தவறான பொய் சத்தியத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்கள் கை வந்து போயிடும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாக்கு நரம்புகள் இழுத்து விடும். அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய குரல் வளையை அறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய கருப்பண்ணசுவாமி உக்கிரம் ஆயிடுவார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அதனால வழக்கு போட்டவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நான் வரமாட்டேன்னு சொன்னால் குற்றவாளி அவன்னு தீர்மானமே பண்ணிடலாம். நீங்க பிரிட்டிஷ் காலத்தை கூட படிச்சிருக்கலாம். ஒரு தீர்க்க முடியாத ஒரு கேஸ்ல பீட்டர் பிரபுன்னு, பீட்டர் பாண்டியன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மீனாட்சி அம்மனுக்கு, அம்பாளுக்கு பாத அணி செஞ்சு கொடுத்தது, உயிரை காப்பாற்றியது இந்த மீனாட்சி அம்மா தான். தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த பீட்டர் பாண்டியனுக்காகவே கருப்பண்ணசாமியே தீர்ப்பு கொடுத்து அவருக்கு ஞானத்தை கொடுத்தார்னு ஒரு சொலவடை இருக்கு. அதனால தான் இன்னைக்கும் இப்ப கூட நீங்க இப்ப கேட்டீங்க, அந்த கருப்பு படத்துல அதனுடைய இயக்குனர் நினைக்கிறது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்தோட வெற்றிக்காக 18 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு வெட்டுவாள் அங்க சமர்ப்பணமா கொடுத்தாருன்னு. இதை கேட்கறவங்களும் சரி, பார்க்கறவங்களும் சரி, குடும்பத்துல குழப்பங்கள் வருது, நம்ம தப்பே செய்யல, நம்ம வீட்டுல என்னென்னவோ சம்பந்தம் இல்லாம நடக்குது, சில விஷயங்கள் இயற்கைக்கு மாறுபாடா நடக்குது அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் உடனடியாக கருப்பண்ணசுவாமி 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி வீட்டில் இருக்கக்கூடிய கள்ளழகர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கு போய் சூடத்தை ஏற்றி எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஏவல்களும் நீங்கிவிடும் என்பது இந்த நிகழ்விலிருந்து நாம் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தியாகும். இன்னொரு கேள்வி என்னன்னா, பேச்சுவாக்குல சொல்லுவாங்க, இந்த நட்டனரு நராத்திரியில இந்த ரோட்ல போக கூடாது, அந்த மாதிரி ஒரு எல்லைக்கு போக கூடாது, கருப்பு அடிச்சிரும். எதனால அதை சொல்றேன்? அதாவது பொதுவா காத்து கருப்பு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வழக்கம். இந்த விஷயம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கருப்பண்ண சுவாமிக்கு வடிவம் உருவம் என்பது கிடையாது. அந்த சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்றுக்கு வடிவம் உண்டா? கிடையாது. எனவே இந்த சுவாமியும் காற்றோடு காற்றாக எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கக்கூடியவர். அவர் யார் அடிப்பார்னு கேட்டீங்கன்னா, தவறு செய்பவர்களை அடிப்பார். ஒரு தவறான நோக்கத்தோட ஒருத்தவங்க போறாங்கன்னா அந்த நோக்கம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக காற்று வடிவில் அடிப்பார். ஏன் காற்றை தீர்மானிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா சார்? இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் வலிமையான ஆற்றல் காற்றுக்கு தான் உண்டு. பஞ்சபூதத்தில் வாயு பகவான் மலையை கூட அசைத்து தூக்கி எரிஞ்சிருவார். அதனால் தான் அவருடைய குழந்தையாக விளங்கக்கூடிய அனுமனுக்கு அத்துணை பராக்கிரம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாயு பகவானுடைய முற்றும் பொருந்திய அம்சமாகவே இந்த கருப்பண்ண சுவாமி பார்க்கப்படுகிறார். எங்க அழைச்சாலும் சரி, எங்கிருந்து கூப்பிட்டாலும் அந்த இடத்துல காத்தா நின்று அந்த இறைவன் காப்பாற்றுவான். அப்படிங்கிறதுனாலதான் காத்து கருப்புன்னு ஒரு பெயரே வச்சதாக ஒரு சொலவடை இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் புராணங்களே இதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கா, சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயு வாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அஸ்திரத்தை சொல்லுவாங்க. அந்த வாயு அஸ்திரம் புறப்பட்டு இது எந்த இடத்துல நம்ம எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அபிமன்யு கிருஷ்ணனுடைய சபையில இருக்கார். அப்பதான் பாண்டவர்கள் தோற்று போய் வனவாசத்திற்கு செல்கிறார்கள். அப்போ கிருஷ்ண பகவானுடைய சகோதரி தான் அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சுபத்ரைன். அந்த சுபத்ரைக்கு அர்ஜுனனுக்கும் பிறந்தவர் தான் வீர அபிமன்யு. அப்போ சிறிது காலம் கண்ணனுடைய துவாரகையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மாமா பெண்ணாக விளங்கக்கூடிய அந்த பெண்ணின் மீது, வத்சலாவின் மீது ஒரு காதல் வந்துடுது அபிமன்யுவுக்கு. ஆனால் இப்ப அவங்க வனவாசத்துல இருக்காங்க, ராஜ்யத்தில் இல்லைங்கிறதுனால பலராமனும் அவருடைய மனைவியும் இவனை கல்யாணம் விட்டா காட்டுக்கு தானே தன்னுடைய பொண்ணு போகணும்னு ஒத்துக்கல. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அவர்களை உதாசீனம் செய்யும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம கிருஷ்ண பகவானை என்ன பண்றான்னா
தன்னுடைய சாரதியான தாருகனை கூப்பிட்டு, அப்போ தாருகா இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போய் கடோத்கஜன் இருக்கக்கூடிய இடத்துல விட்டுரு அப்படிங்கிறார். கடோத்கஜன் பீமனுடைய குமாரன், பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவர். அந்த கடோத்கஜனையே கருப்பாக சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஏன்னா பார்க்கறதுக்கு அவர் அப்படிதான் இருப்பார். நீங்க மகாபாரத யுத்தத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த கௌரவர்களே அழியக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரத்தை ஏற்படுத்தியவர் கடோத்கஜன். அவருடைய வடிவமே கருப்பாக தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்க அவரை போய் அனுப்பணுன்னே அவரால் தான் இவரை காப்பாற்ற முடியும், வேற எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியும்னு முடியாதுன்னு சொன்னோன்னே இந்த தாருகன் போய் கடோத்கஜன் இருக்கக்கூடிய வனத்தில் இவங்களை கொண்டு விடுறாங்க. அப்போ கடோத்கஜன் வராரு. இவங்களுக்கும் அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிக்காத சூழ்நிலையில் 2 பேரும் யுத்தத்தில் ஈடுபடுறாங்க. தன் கையில் இருந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துறார். அபிமன்யுவும் கிருஷ்ணன்ட்ட வந்து யுத்தம் கற்றுக்கிட்டவன். அதனால கடுமையான ஒரு போட்டியை கடோத்கஜனுக்கு கொடுக்கிறார். அப்போ கடோத்கஜன் என்ன பண்றாரு, தன்னுடைய சூட்சும சக்தியான அந்த கருப்பு சக்தியை பயன்படுத்தி காற்றாக கலந்து அபிமன்யுடைய நெற்றியை தாக்குகிறார். நிலை குறைந்து கீழே விழுந்து விடுகிறார். அதற்கு பிறகு 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. நீங்க யாருன்னு கேட்கும்போது நான் இன்னாருடைய பையனும் ஆகானியனுடைய சகோதரன் சேர்ந்து அவரால் தான் இந்த அபிமன்யுவுக்கு கல்யாணமே நடக்குது. வத்சலாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அது திரைப்படமா கூட எடுத்திருப்பாங்க. எதற்கு சொல்ல வரேன், அந்த நிகழ்வை வந்து பேராசிரியர் ஐயா சிவஞானம் என்று சொல்லக்கூடிய ஐயா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, சிவஞானம் என்று சொல்லக்கூடிய. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடோத்கஜனுடைய வடிவம் தான் கருப்பண்ண சுவாமியாக இருந்ததாகவும், அவர்தான் அந்த மகாபாரத யுத்தத்தில் கர்ணனால் சக்தி அஸ்திரத்தால் வீழ்த்தப்பட்டு இன்றும் காவல் தெய்வமாக விளங்குகிறார் என்று ஒரு குறிப்பை நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கருப்பண்ண சுவாமிங்கிறது கருப்பாகவும் காற்றாகவும் வலிமையாகவும் சத்தியத்தின் உருவமாகவும் இன்றும் நம்முடைய உயிரோடு ஆத்ம சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார். நிச்சயமா சார், நன்றி.